காலேஜ் ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. இப்போ வந்து நம்ம இங்கே உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் 1000 லிட்டர் பர் ஹவர் ஆர்ஓ பிளான்ட் நம்ம போட்டிருக்கோம். வாங்க நம்ம காலேஜ் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம அந்த 1000 லிட்டர் பர் ஹவர் ஆர்ஓ பிளான்ட் இருக்க ஏரியா. நம்ம அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மோட்டர்லேருந்து ரா வாட்டர் டேங்க் வந்து ஸ்டோர் ஆகுது. இது வந்து ஒரு 5000 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு. இந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே தான் நம்ம ஆர்ஓ பிளான்ட் இந்த ரூம் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுதான் பிளான்ட் ஏரியா ரூம் ஆக்சுவலாக. இங்கேருந்து தண்ணி ப்ராசஸ் ஆகி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் டேங்க் இருக்குது இல்லையா, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். இங்கே போயிடுது. இங்கேருந்து அப்புறமா அவங்களுக்கு வந்து கேன்டீனுக்கு போயிடுது. ப்ளஸ் அப்புறம் இங்கே ஹாஸ்டலில் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து தண்ணி போயிடுது. இப்போ நம்ம வாங்க பிளான்ட்டை போய் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பிளான்ட் ஏரியா. நம்ம பிளான்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஷெட்டோட ஹைட் ரொம்ப 6 ஃபீட் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகலாம். இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் பர் ஹவர் பிளான்ட். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 1000 லிட்டர் பர் ஹவர் பிளான்ட்டில் ஒரே ஒரு மெம்பரேன் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் மெம்பரேன் சீக்கிரமாக சோக் ஆகிடும், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ப்ரொஃபஷனலாக பண்ணால் இதுதான் மெத்தட் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் மெம்பரேன் ஹவுசிங் பின்னாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் மெம்பரேன் ஹவுசிங் இருக்குது. இந்த ரா வாட்டர் டேங்க் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து வர தண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டருக்குள்ளே போயிடுது. இது ஒரு ப்ரீ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இதில் 100 மைக்ரான்ஸ் வரைக்கும் ஃபில்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் தண்ணி வந்து இங்கே கீழே ஒரு ப்ளூ கலர் மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் அப் டு 5 மைக்ரான் அண்ட் 1 மைக்ரான் ஃபில்டர்ஸ் இருக்குது. உள்ள 1 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இங்கே ஹை ப்ரெஷர் பம்ப் போகுது. இதுதான் ஹை ப்ரெஷர் பம்ப். இந்த ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 4 மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடில், இந்த 4 மெம்பரேனுக்கும் போகுது. இந்த 4 மெம்பரேனும் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இங்கே தான் சால்ட் செப்பரேஷன்ற ப்ராசஸ் நடக்குது. ஸோ சால்ட் செப்பரேஷன் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக வருது. அதுவும் இல்லாமல் எல்லா ஆர்ஓ பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஸ்கேலன் டோசிங்னு ஒன்று வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எப்படியும் அது ஒரு 30,000 40,000 நீங்கள் செலவு பண்ணுவீங்க. மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபா செலவாகும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி ஆட்டோ ஃப்ளஷிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மெம்பரேனில் இருக்க அந்த சால்ட் செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே சேர்ந்துருக்கிறதுலாம் வந்து ஆட்டோ ஃப்ளஷ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும். ஹை ப்ரெஷரில் பண்ணோம். அதாவது ரா வாட்டர் ப்ரெஷரில் வராது. ஹை ப்ரெஷர் பம்பில் 10 பார் 11 பார் ப்ரெஷரில் அது ஆட்டோ ஃப்ளஷிங் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து லைஃப் ஆஃப் தி யூனிட் வந்து ரொம்ப வருஷம் வரும். அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வெளியில் போகிற தண்ணி இங்கேருந்து அவுட்லெட் நேராக போயிட்டு இந்த ட்ரிங்கிங் வாட்டரு நேராக இந்த யூவிக்குள்ளே பாஸ் ஆகுது. அதாவது பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் இருந்தாலும் உங்களுக்கு என்டையராக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் டேங்க் காமிச்சாலையும் அங்கே போய் இது ஸ்டோர் ஆகிடுது. மிஷினையே நம்ம ஆன் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆன் பண்ணால் ரொம்ப சத்தம் வரும், வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் மிஷின் ஆன் பண்ணலை. இதுதான் யூனிட் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான யூனிட் வந்து நீங்கள் மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் யாரும் கொடுப்பாங்களான்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். தேங்க்யூ ஸோ மச்.